உலகத்திலேயே வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமானவங்க, அதுவும் 100 வயசு தாண்டி வாழ்றவங்கள வந்துட்டு நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல வர லிஸ்ட்ல எல்லாத்துலயுமே ஜப்பான் வந்துட்டு கண்டிப்பா எப்பவுமே இருக்கும். ஜப்பான்ல வந்துட்டு இந்த ரொம்ப ஓவர் வெயிட்டா, ரொம்ப உடல் பருமன் உள்ளவங்களையும் நீங்க அதிகம் பார்க்க முடியாது. அதே மாதிரி ரொம்ப வயசானதுக்கு அப்புறமா ஆக்டிவா இருக்கிறவங்கள நீங்க அங்கதான் வந்துட்டு அதிகமா பார்க்க முடியும். நம்ம எல்லாரும் டயட்டை பத்தி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். விதவிதமா வந்துட்டு டயட்டை ட்ரை பண்றோம், சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறோம், ஜிம் போறோம், ஒர்க் அவுட் பண்றோம். ஆனா இது எல்லாத்தினாலையும் நமக்கு இருக்கிற நோயவே நம்மளால மேனேஜ் பண்ண முடியல. இதுல எங்க இருந்து நம்ம 100 வயசு தாண்டி வாழ்றது? இதுல இன்னொரு ரொம்ப பரிதாபமான விஷயம் என்னன்னா, நமக்கு ஒரு 30 வயசு தாண்டிட்டாவே மெடிக்கல் ஷாப்புக்கு ரெகுலர் கஸ்டமர் லிஸ்ட்ல நம்ம வந்துட்டு வந்துடுறோம். ஏதாவது ஒரு விஷயத்துக்காவது மருந்து மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ நம்மளோட ஹேபிட்ஸ்க்கும் அவங்களோட ஹேபிட்ஸுக்கும் அப்படி என்னதான் பெரிய வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. காலையில ரொம்ப அவசர அவசரமா ரொம்ப டயர்டா எழுந்திரிக்கிறோம், வேக வேகமா சாப்பிடுறோம், ஆஃபீஸ்ல போய் நாள் ஃபுல்லா உட்காந்துக்கிட்டே இருக்கோம், நைட் வந்து பெட்ல படுத்துட்டு தூக்கமே வராம ஸ்க்ரோல் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டும் வந்துட்டு நம்ம எந்த நோயும் இருக்கக்கூடாது, ரொம்ப வருஷம் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமா வாழணும் அப்படிங்கிற எண்ணமும் வந்துட்டு நமக்கு இருக்கு. இன்னுமே நம்ம ஊர்ல வந்துட்டு நிறைய பேர்கிட்ட உங்களுக்கு 100 வயசுக்கு மேல வாழணும் அப்படின்னு ஆசை இல்லையான்னு கேட்டோம்னா ஒரு சிலர் சொல்ற பதில் எப்படி தெரியுமா இருக்கு? என்னையே 100 வயசுக்கு மேல வரைக்கும் வாழ்ற சொல்றீங்க, நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ரொம்ப வயசாகி பெட்லயே கிடக்கணும், சொத்து இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு நான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கணும், என் கூட இருக்கவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் தனிமையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சஃபர் பண்றதை வந்துட்டு நீங்க பாக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, 100 வயசு வரைக்கும் வாழ்றது அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே சாத்தியமான்னு தெரியல. ஆனா நம்ம எவ்வளவு வருஷம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைஃப் ஸ்பேன் அதிகம் பண்றோமோ அத்தனை வருஷமும் வெறும் குவான்டிட்டி ஆஃப் லைஃபை மட்டும் பார்க்காம குவாலிட்டி ஆஃப் லைஃபை பார்க்கணும். நம்ம வந்துட்டு இந்த பூமியில எவ்வளவு நாள் இருக்குமோ அத்தனை நாட்களுமே வந்துட்டு நம்மளால ஆக்டிவா நம்ம வேலைகளை நம்மளே செய்ய முடியணும். இந்த உலகத்தை வந்துட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மளால ரசிக்க முடியணும். ஸோ எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, எவ்வளவு நிம்மதியா இருக்கீங்க, இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது மூணுமே உங்க லைஃப்ல இல்லை அப்படின்னா உங்க லைஃப்பை வந்துட்டு நீங்க சரியா வாழலை அப்படின்னு அர்த்தம். நம்ம ஊர்ல வந்து இப்பெல்லாம் சின்னதா ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் உடனே வந்துட்டு அவங்கவுங்க ஆளாளுக்கு டாக்டர் ஆடுறாங்க. தலைவலின்னா அதுக்கு ஒரு டேப்லெட், கோல்டு வந்ததுன்னா அதுக்கு ஒரு டேப்லெட், ஃபீவர் வந்ததுன்னா அதுக்கு ஒரு பாரஸ்டமால். டாக்டர் கிட்ட போய் அட்வைஸ் கேட்கணும் அப்படின்லாம் கூட இல்லை, நமக்கே வந்துட்டு என்ன டேப்லெட்னு தெரியும்ல, மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கி உடனே போட்டுக்குவேன். அந்த ஊர்ல வந்துட்டு இந்த மாதிரியான அலோபதி மெடிசன்ஸ் யூஸ் பண்றது ரொம்பவே கம்மி. அதுவும் இல்லாம அவங்க வந்துட்டு உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டை இன்னுமே நம்பிட்டு இருக்காங்க. அவங்க உணவுல வந்துட்டு எப்பவுமே ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ், அது வந்துட்டு நம்ம கட் பாக்டீரியாவுக்கு எவ்வளவு நல்லது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அது கண்டிப்பா வந்துட்டு டெய்லி சாப்பிடுவாங்க. ஹெல்தியான ஃபேட் எடுத்துப்பாங்க, புரோட்டீன் எடுத்துப்பாங்க, நார்ச்சத்து அதிகமா உள்ள உணவு வந்துட்டு நல்லாவே எடுத்துப்பாங்க. அவங்களோட உணவுல வந்துட்டு இந்த சுகர் அதிகமா உள்ள இனிப்பான ஃபுட், அதுவும் இல்லாம இந்த ப்ராசஸ்ட் அண்ட் பேக்கேஜ்டு ஃபுட் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் அவங்க கன்சியூம் பண்ணுவாங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட். நம்ம வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ரொம்ப லக்ஸரியான ஒரு லைஃப், நம்ம நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை எல்லாத்தையுமே ஈஸியாக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு நடக்கிறது கம்மியாயிடணும், இந்நேரமும் வந்துட்டு நம்ம உட்காந்துட்டு எல்லாரையும் வேலை சொல்லணும், நமக்கு வேலை செய்யறதுக்கு 4 பேர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது வந்துட்டு நல்ல விஷயம்தான். ஆனா நீங்க அந்த மாதிரி எந்த வேலையுமே செய்யாம பிசிக்கல் ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட்டா ஜீரோ ஆக்கும் போது உங்க உடம்பு வந்துட்டு வியாதிக்குள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சிடுது. நீங்க எதிர்பார்த்தது என்னமோ வந்துட்டு லக்ஸரியும் சொபிஸ்டிகேஷனும் தான். ஆனா அது ஓபன் பண்ற டோரை பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி, உடல் பருமன், சர்க்கரை நோய், இதய நோய், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களை அப்படியே கை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா அந்த கண்ட்ரில இருக்கவங்களை பாத்தீங்கன்னா 90 வயசு 100 வயசானவங்களுமே எப்பவுமே வந்துட்டு ஆக்டிவா தான் இருப்பாங்க. அவங்களோட கார்டனிங் வேலை செய்யறது, முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடங்களுக்கும் நடந்து போறது, சைக்கிள் ஓட்டுறது, தோட்டத்துல வந்துட்டு அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை வீட்லயும் வந்துட்டு தோட்டத்திலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஆக்டிவா இருப்பாங்க. இது வந்துட்டு அவங்க செய்யறது மட்டும் கிடையாது, நம்ம ஊர்லயும் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் அப்படிதான் இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம இப்ப அப்படி இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுக்கான பதில் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அடுத்த விஷயம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸும் தனிமையும். இப்ப வந்துட்டு நம்ம ரொம்ப வந்துட்டு மக்களோட கனெக்ட் ஆகிறதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்கு. இப்ப வந்துட்டு சோசியல் மீடியா இருக்கு, மொபைல் போன், இன்டர்நெட், லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. உலகத்தோட ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலையில் இருக்கவங்களுக்கு ஈஸியா வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும். ஆனாலும் நம்ம ஏன் வந்துட்டு இன்னமும் அந்த லோன்லினஸ்லயே இருக்கோம், இன்னும் ஏன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவும் ஆங்ஷியஸாவும் இருக்கும்? நமக்கு ஆர்வம் வந்துட்டு இன்னொரு சக மனுஷன் கூட கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்டர்நெட்ல வந்துட்டு உள்ளம் ரொம்ப மூழ்கி இந்த டோபமைன் அதிகமா கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு நிறைய கன்சியூம் பண்ணணும் இன்டர்நெட்ல இருந்து. ஸோ இதனால நம்ம இழந்த விஷயங்கள் என்னென்னா, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கவங்க கூடயே வந்துட்டு நம்ம மனசு விட்டு பேசுறது, டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்றது, நண்பர்கள் கூட வந்துட்டு நிறைய சிரிச்சு பேசுறது,
இப்போ வந்துட்டு இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ரொம்பவே அதுல இருந்து தனியா வந்து சோஷியல் மீடியால வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதனாலேயே வந்துட்டு ரியலான உறவுகள் ரியலான ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு அவங்க நிறையவே மிஸ் பண்றாங்க. நிறைய வந்துட்டு பிரேக்கப் டிவோர்ஸ்லாம் ஆகுறதுக்கு கூட இது வந்துட்டு ஒரு பெரிய காரணமா அமையுது. ஏன்னா சோஷியல் மீடியால வந்துட்டு தன்னை எல்லாருக்கும் பிடிக்க வைக்கிற மாதிரி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்துட்டு இன்னுமே ஒரு ஃபேக்கான உலகத்துக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு முகமூடியை போட்டுதான் இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த ரொம்ப வருஷம் ஆரோக்கியமா வாழ்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட்டோட தான் வாழ்வாங்க. இன்டர் ஜென்ரேஷனல் லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரே வீட்லயே வந்துட்டு தாத்தா பாட்டி ஜென்ரேஷன், அவங்களுக்கு அடுத்த அம்மா அப்பா, அதுக்கப்புறம் வந்துட்டு பேரன் பேத்தி குழந்தை, இந்த மாதிரி வேற வேற ஜென்ரேஷன் கூட வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு நிறையவே கிடைக்குது. அடுத்த விஷயம் வந்துட்டு கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்புன்னு சொல்லலாம். அது வந்துட்டு நம்ம அதிகமா யார்கிட்ட பார்க்க முடியும்னா சின்ன சின்ன நாய்க்குட்டியெல்லாம் இருக்குல்ல, அதுகிட்டலாம் நீங்க வந்துட்டு இந்த விஷயத்த நிறையவே பார்க்க முடியும். இது வந்துட்டு அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்துட்டு அந்த அளவுக்கு டீப்பா போக தேவையில்லை. ஆனா நீங்க வந்துட்டு தினமும் எதுவுமே எதிர்பார்க்காம உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத யாருக்காவது ஒரு சின்ன உதவி வந்துட்டு செய்றீங்களா அப்படிங்கறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதான் வந்துட்டு கம்யூனிட்டியோட சேர்ந்து வாழ்றது. அதை வந்துட்டு டைரக்டா தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு விஷயம் செய்றீங்க அப்படின்னா அது மூலமா கிடைக்கிற நல்ல ரிசல்ட்ஸை வந்துட்டு எவ்வளவு பேரு போய் ரீச் பண்ணுது, அதனால எவ்வளவு பேருக்கு வந்துட்டு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே வந்துட்டு நம்ம இக்கிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பத்தி பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே வந்துட்டு இது ரொம்ப அதிகமா ஃபாலோ பண்ணக்கூடிய இடத்துல வந்துட்டு ஜப்பான் தான் எப்பவுமே டாப்ல இருக்கு. உங்களோட இக்கிகையை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? நம்ம லைஃப்ல வந்துட்டு நமக்குன்னு ஒரு பர்பஸ், அதாவது ரொம்ப சுயநலமா இல்லாம நமக்குன்னு ஒரு பர்பஸ் அப்படிங்கிறது நம்ம பிறந்ததுக்கான அர்த்தத்தை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ற ஒரு விஷயம். உங்க பேரு, உங்ககிட்ட இருக்கிற சொத்தோட அளவு, நீங்க வந்துட்டு எவ்வளவு பெரிய பணக்காரர், உங்ககிட்ட வந்துட்டு எவ்வளவு தங்கம் இருக்கு, நீங்க என்ன பதவியில இருக்கீங்க, இது எல்லாத்தையும் தாண்டி உங்ககிட்ட வந்துட்டு ஒரு தனியா ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அதாவது உங்களால மத்தவங்களுக்கு வந்துட்டு என்ன நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையே வந்துட்டு நம்ம பர்பஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க நிறைய பேருக்கு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது வந்துட்டு உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நீங்க அந்த மாதிரி எந்த விஷயத்துலயும் செய்யல, எதுலயும் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னாலும் இனிமேலாவது வந்துட்டு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கோ இல்ல உங்களை தெரிஞ்சவங்களுக்கோ வந்துட்டு என் வீட்டுல இருக்கவங்களுக்கே கூட சின்ன சின்ன உதவிகளை வந்துட்டு நீங்க எதையும் எதிர்பார்க்காம செய்யலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்குள்ள நீங்க ஒரு டீப்பான ஒரு பீஸ் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும். சுருக்கமா சொல்லணும்னா அவங்க ரொம்ப ஃபாலோ பண்ற ஒரு 5 விஷயம் என்னன்னா, அவங்க வந்துட்டு எப்பவுமே வயிறு 80% ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். பிளேட்ல வந்துட்டு அந்த அளவுக்கு தான் அவங்க ஃபுட்டை எடுப்பாங்களாம். நம்மள மாதிரி வந்துட்டு எப்பவுமே கழுத்து வரைக்கும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்க சாப்பிடவே மாட்டாங்களாமா. ஸோ அந்த மாதிரி 100 வயசு தாண்டி வாழ்றவங்க பண்ற இன்னொரு விஷயம், காலையில சூரியன் வந்துட்டு உதயமாகறதுக்கு முன்னாடி எழுந்து சுறுசுறுப்பா அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். ஈவினிங் வந்துட்டு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஆர்டிஃபிஷியல் லைட்ல வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களாமா. 3வது விஷயம், மனசை வந்துட்டு அமைதியா வச்சுக்கிறதுக்கு மெடிடேஷன், யோகா இதெல்லாம் வந்துட்டு நிறைய பண்ணுவாங்க. 4வது விஷயம், இயற்கை கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப இயற்கையான சூழலுக்கு வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு பயணம் செய்வாங்க. 5வது விஷயம், நம்ம எல்லாருமே சஃபர் பண்றதுக்கு ஒரு பெரிய விஷயம், ஸ்ட்ரெஸ் லெவலை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கம்மியா வச்சுக்கிறது. அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிப் என்ன தெரியுமா? உங்க லைஃபை எப்பவுமே மத்தவங்க லைஃப் கூட கம்பேரே பண்ணாதீங்க. எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்துட்டு பெருசா அலட்டிக்காதீங்க. என்ன ஆனாலும் சரி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப வருஷம் வாழ்றவங்களோட, ஆரோக்கியமா வாழ்றவங்களோட லைஃப் ஸ்டைல்ல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு 5 டேக் அவே பாயிண்ட்ஸ் என்னென்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும், நிறைய நடக்கணும். நம்ம உடம்பு அசைக்கிறதுக்கு வந்துட்டு எப்பவுமே சோம்பேறித்தனம் படவே கூடாது. 2வது விஷயம், இந்த சோ கால் பேக்கெட்ஸ்ல வந்துட்டு ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி விற்கிறது எல்லாத்தையும் நம்பாம உண்மையிலேயே வந்துட்டு இயற்கை கிட்ட இருந்து இயற்கையா விளைஞ்சு வர்ற உணவுகளை வந்துட்டு நம்ம அதிகமா சாப்பிடணும். 3வது விஷயம், நம்ம லைஃபோட பர்பஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு நாளும் எழுந்து உங்க நாளை ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த பர்பஸ் தான் வந்துட்டு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கணும். 4வது விஷயம், நீங்க என்னதான் நிறைய வந்துட்டு கேஜெட்ஸ் கூடயும் இன்டர்நெட் கூடயும் ஆர்டிபிஷியல் ஏஐ கூடயும் வந்துட்டு நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இயற்கை கூட வந்துட்டு கனெக்ட் ஆகிறதுக்கு எப்பவுமே மறந்துடாதீங்க. இயற்கை வந்துட்டு நம்மளை கிரியேட் பண்ண நம்மளோட அம்மா மாதிரி. ஸோ அதுகிட்ட இருந்து நம்ம ரொம்ப தூரம் தள்ளி போனோம் அப்படின்னாவே நம்ம லைஃப் ஸ்பேனை நம்மளே கம்மி பண்ணிக்கிற மாதிரி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா நாளும் இந்த பஞ்சபூதங்கள் கூட ஒரு முறையாவது கனெக்ட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. கடைசியா 5வது விஷயம், லைஃபை வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா வாழ கத்துக்கோங்க. ரொம்ப ரஷ் பண்ணி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நிறைய விஷயங்களை நீங்க கவனிக்காமையே விட்டுருவீங்க. நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது உங்களோட டைம், உங்களோட ஸ்பேஸ்.
ஸோ அதை வந்துட்டு நீங்க முழுமையா வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்க லைஃப்பை உங்களை மாதிரி வாழாம வேறொருத்தவங்க மாதிரி வாழணும் அப்படின்னு முயற்சி பண்ணி ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற நிறைய நல்ல விஷயங்களை வந்துட்டு நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்துட்டு நோய் வந்ததுக்கு அப்புறம் அதை விரட்டுறதுக்கு யூஸ் பண்ற ஒரு டூலா மட்டும் பார்க்காம ஆரோக்கியமா 100 வருஷத்துக்கு மேல வாழணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு மனசுல ஒரு சின்ன எண்ணமும் ஒரு கோலும் இருந்தாவே போதும். நம்ம உடம்ப வந்துட்டு வாழ்ற காலம் வரைக்கும் ஆரோக்கியமா கண்டிப்பா வச்சுக்க முடியும். ஸோ இப்போ நான் மேல சொன்ன பாயிண்ட்ஸ்ல நீங்க ஆல்ரெடி வந்துட்டு எந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.